சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். நாம் அவரை தான் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நம்ம முதலமைச்சரையோ பிரதமரையோ இல்லை, ஜீவனுள்ள தேவாதிபதியாக இயேசு கிறிஸ்துவ தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. நல்லவர், நன்மையானவைகளையே செய்வாராக. ஆமேன். அப்படியே கண்களை மூடி, என்ன ஆவியானவர் மறைத்து அவர் வெளிப்படணும். ஆவியானவர் என்ன மறைத்து அவர் வெளிப்படணும். அப்படியே உங்க மனதுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களோடு கூட இடைப்படுவதற்கும், ஆவியானவர் பேசுகிறத உங்களுடைய இருதயம் திறந்து வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்வதற்கும் திறக்கப்படும்படியாக, ஏசப்பா நாங்கள் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை ஆண்டவரே, இந்த நாளை நீர் நியமித்திருக்கிறீர். அந்த நாளில் நாங்கள் ஓடோடி வந்து உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ஆவலா இருக்கிற அந்த நேரத்தில் நீர் பேசுவீராக. நீர் எப்படிப்பட்டவர் என்பதும் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் எவ்வாறு உதவி செய்கிறவரா இருக்கிறீர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டு நாங்களும் விசுவாசத்தில் பலப்படத்தக்கதான கிருபையினால் எங்களை நிரப்புகிறவர். எங்கள் இருதயம் அதற்கு நேராய் திருப்பப்பட்டிருப்பதாக. ஆவியானவரே, அப்படியே நீங்க செய்கிறதற்காக நன்றி. எல்லா துதியும் மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நானும் பாடல் எடுத்து வச்சிருந்தேன். நான் பாஸ்டர் பாடிட்டாங்க. டைம் ஆகிட்டே இருக்கிறனால நான் பாடலுக்குள்ளாக போகலை. வாசிப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனம் வாசிப்போம். எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. கவிதா சிஸ்டர் மைக்ல வாசிப்பாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்களும் அதை வாசிங்க. ஆமென். ஆராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாமினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். அல்லேலூயா. இதில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது அபினதாப். 4வது வசனத்தில் அபினதாப் யாரை பெற்றான்? நகசோனை பெற்றான். நகசோன் யாரை பெற்றான்? சல்மோனை பெற்றான். சல்மோன் யாரை திருமணம் செய்தான்? பைபிள் தானே கையில் வச்சிருக்கீங்களே. யார? ராகாப்பை திருமணம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்போ இவங்களை இந்த காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த சல்மோன் யாரை திருமணம் பண்ணினா? ராகாப்பை திருமணம் பண்ணினா. எப்படி அப்படின்றத குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சரியா? வேதத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எவ்வளவு அழகா நம்ம தேவன் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம தியானித்து அதிலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசத்தை வளர்த்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அதனால என் கூட சேர்ந்து என்ன செய்யணும்? கார்ல ஏறி உட்காந்தாச்சு. இப்போ பிரயாணம் பண்ண போகிறோம். எதுக்குள்ளாக? வார்த்தைக்குள்ளாக. சரியா? யாரும் ரோட்ல பிரயாணம் பண்ணல. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக என்ன செய்ய போறோம்? பிரயாணம் பண்ண போறோம். சரியா? ஓகே. இப்போ யோசுவா 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 24 வசனங்களையும் எல்லாரும் சத்தமாக வாசிக்க போகிறோம். அதில் கவிதாஸ்டர் மைக்கில் வாசிப்பாங்க. எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வசனம் வாய் விட்டு நீங்கள் வாசிக்கும் போது தான் இதில் கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் மெசேஜில் வார்த்தை வரும் பொழுது அது உங்களுக்கு உணர்த்தப்படக்கூடியதாக இருக்கும், அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. எடுத்தாச்சா எல்லாரும்? யோசுவா 2:1லிருந்து 24 மொத்தம் ஃபுல் அதிகாரத்தையும் அப்படியே வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் எனும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள்.
தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துரைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படித்து கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கும் தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வர மட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தல் பழி அவன் தலையில் மேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாய், ஆனால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்களை திரும்பி வரும் மட்டும் 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியிலெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள். அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து, கர்த்தர் தேசத்தையெல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், தேசத்தின் குடிகளெல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடே சொன்னார்கள். அல்லேலூயா. வாஸ்தது ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா புரிந்திருக்கும். இப்போ நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம்? ராகாப்பை குறித்து பார்க்க போகிறோம். தயவு பெற்றவள். தலைப்பு தயவு பெற்றவள். அவள் எப்படி தயவு பெற்றா அப்படின்றத குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலில் பெண்கள் என் கூட அப்படியே நீங்கள் வரணும். நான் சில நேரத்தில் அப்படியே கதையாக சொல்லிட்டு தான் வரேன், அதுக்கு தான் உங்களை வாசிக்க வச்சுட்டேன். என்ன அப்படின்னா, அழகான பெண்கள் அப்படின்னு சொல்லி யூத பண்டிதர்கள் சொல்லுகிற பெண்கள் எத்தனை பேர்னா ஒரு 4 பேர் இருக்காங்களாம். சரியா? அதில் அந்த 4 பேரில் யார் அப்படின்னா, சாராள், ராகாப், அபிகாயில், எஸ்தர். சரியா? சாராள் ஆபிரகாமின் மனைவியாக இருந்தா. அதுக்கப்புறம் ராகாப் வந்து சல்மோனுடைய மனைவி, அபிகாயில் தாவீதினுடைய மனைவி, எஸ்தர் ஆகாஸ்வேரு ராஜாவின் மனைவி. இதெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளணும். அதுக்கு தான் சொல்கிறேன், நல்லா கேட்டு வச்சுக்கோங்க. வசனங்கள் தான் நமக்குள்ளே என்ன செய்யும்னா நிலை நிற்க வைக்கும்.
சரியா? நம்ம வார்த்தைகள், மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் அந்த நேரத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் உங்க சூழ்நிலைக்குள்ளாக போகும்போது அதை என்ன செஞ்சிடாது, நிற்க வைக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களை நிலை நிற்க வைக்கும். அல்லேலூயா. இந்த 4 பேர் அப்படி அழகுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ இந்த எரிகோ பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் அப்படின்னு சொன்னா, கானான் தேசத்துல எரிகோ பட்டணம் காணப்படுகிறது. கானான் தேசத்துல அந்த எரிகோ பட்டணம் எப்படி இந்திய தேசத்துல தமிழ்நாடு காணப்படுகிறதோ அதே போல கானான் தேசத்துல எரிகோ பட்டணம். இப்ப தமிழ்நாட்டுல சென்னை எப்படி தலைநகரமா இருக்கிறதோ அதே மாதிரி கானான் தேசத்துக்கு தலைநகரமாய் இருக்கக்கூடிய அளவுக்கு இருப்பதுதான் எரிகோ பட்டணம். இப்போ புரிஞ்சதா? நல்லா எரிகோ பட்டணத்தை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருங்க. எரிகோ பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? ஒரு பெரிய தலைநகரமான ஒரு பட்டணமாய் காணப்படுகிறது. அங்க உள்ள மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா ராஜா முதல் மன்னர்ல இருந்து ஜனங்கள் எல்லாருமே பாவ இச்சையில விழுந்து கிடக்கிறவர்களா இருக்கிறாங்க. எதுல? பாவ இச்சை. அவங்க செய்கிறதெல்லாம் அப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி அந்த எரிகோ பட்டணத்தில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி ஒரு அலங்கம் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த அலங்கம் எப்படின்னா 10 சேரட் வண்டி, குதிரை வண்டி போகக்கூடிய அளவுக்கு அகலமான மதில் சுவரம். 10 சேரட் வண்டின்னா என்ன தெரியுமா? ராஜாக்கள் வந்து குதிரையில் போவாங்க தெரியுமா? அந்த மாதிரி வண்டி 10 வண்டி போகக்கூடிய அளவுக்கு அகலமானதான். இப்போ நம்ம ஹைவேஸ் மாதிரி 2 இப்போ அங்கிட்டு இங்கிட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஹைவேஸ் மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க? 10 சேரட் வண்டி போகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அலங்கம் என்ன செய்தான்? கட்டப்பட்டு இருந்தது. இதை யாராவது இடிக்க முடியுமாங்க? நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் இதை விளக்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 10 சேரட் வண்டி போகக்கூடிய அளவுக்கு கட்டப்பட்ட அந்த அலங்கத்தில் அவங்க உள்ள நல்லா என்ன செய்கிறாங்க? சுகபோகமா வாழ்றாங்க. ஆனா என்னத்துல வாழ்றாங்க? பாவ இச்சையில, மாம்சத்தின் இச்சையில பிடிபுண்டு சிக்குண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் எரிகோ பட்டணம். சரியா? இந்த எரிகோ பட்டணத்துல ஒரு பெண் இருக்கிறா. அவ யாரு? நீங்க சொல்லணும், அப்பதான் அது. ஏன்னா பைபிள் வாசித்திருக்கீங்கல்ல. ராகாப். அந்த ராகாப் எப்படிப்பட்டவ அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ராகாப் 10 வயது. அவ எப்படிப்பட்டவளா இருக்கான்னு முதல்ல சொன்னேன். அவள் அழகுள்ளவள். 10 வயதிலே அவ ரொம்ப அழகா இருப்பாளாம். சரியா? அதனால இந்த 10 வயதான அந்த பெண்ணை என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பாவ இச்சைக்கு அவளை பிடித்து இழுத்து கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? வைத்து கொண்டார்கள், பயன்படுத்தினார்கள். இப்போ ராகாப் நம்ம வாசிக்கும் பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க பைபிளில். அவள் எப்படிப்பட்டவன்னா வேசி என்று குறிக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் ஏசப்பா ஒருத்தருக்கு நெகட்டிவ் வந்து எங்கேயுமே பதிவு பண்ண மாட்டார். எதற்காக வேசி என்று குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அப்படி அவளா போகலை, அவள் விருப்பப்பட்டு எதையும் செய்யலை. அவளை வலுக்கட்டாயமாய் அந்த காரியத்தில் ஈடுபடுத்தி என்ன செஞ்சாங்க? பயன்படுத்தினார்கள். இப்படி அவ இருக்கிற சூழ்நிலையில தான் அவ ரொம்ப வேதனையோடு அந்த காரியங்களில் சின்ன வயதுல இருந்தே அவ கஷ்டப்பட்டு வளர்ந்து வருகிறா. எவ்வளோ அவமானங்கள்! இவ அழகுனால இவளுடைய வார்த்தையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, பேர் போனவளாய் காணப்பட்டா, ஆனா இழிவான பேரினால. இப்ப நன்மை செய்து பேர் வாங்கிறது வேறு, இழிவான பேரி நிமித்தமாய் இவள் இப்படிப்பட்டவள், இவள் மோசமானவள், இவள் பக்கத்துல யார் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. யாராவது நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஒரு இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நிறைந்தவங்க பக்கத்துல போய் நம்ம பேச முடியுமா? நான் பேசினேன்னா ஏமலையும் என்ன வந்துடும்? அந்த வாசனை வீசிரும். நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி தள்ளி நிற்கிறது. இதுக்குள்ள எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறது? கல்லை தூக்கி சாக்கடையில் போட்டால் அது நம்ம மேலே விழும். அப்போ அது மாதிரி நினச்சக்கூடாது, அவங்கள்ட்டலாம் பேசக்கூடாது. பேசினாலே 4 பேர் நம்மளை என்ன நினச்சிடுவாங்க? அந்த மாதிரி நினச்சிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் பேசுகிறதானே உலகம். இப்போமே இப்படி தான் பேசுது. அப்பவும் என்னது? அந்த மாதிரி தான் ராகாப்ப என்ன செஞ்சாங்க? யாரும் பேசாமல் அவளை ஒதுக்கி வைத்து இருந்தாங்க. ஆனால் இந்த பாவ இச்சையின் நிமித்தமாக அவளை பயன்படுத்தி கொண்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான்
நம்ம நாட்டில் கூட உண்டு தெரியுமா, தேவதாசி முறைன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 1800 அந்த வருஷங்கள் எல்லாம் அந்த தேவதாசி முறைன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை என்ன செஞ்சிருவாங்க, கோயிலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ பிள்ளைங்களை இந்த மாதிரி பண்ணி கொண்டு இருந்த காலங்கள்லாம் இருந்து, அதுக்கப்புறம் மிஷினரிமார்கள் வந்து தான் அதெல்லாம் வச்சு என்ன செஞ்சாங்க, தடை பண்ணினார்கள். தேவதாசி முறையை தடை செய்தார்கள். அதுக்கப்புறம் அது இல்லாமலே போய்விட்டது. அல்லேலூயா. அதே மாதிரி தான் அங்கே ராகாப் அப்படித்தான் என்ன செய்தா, தள்ளப்பட்ட நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அவளுக்கு இனி எந்த வாய்ப்புமே கிடைக்காது. அவள் திருமணம் பண்ண முடியுமா? திருமணம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியமும் அவ பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலையே அவளுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில அவ இருந்து கொண்டிருக்கிறான். இப்படி அவ இருக்கும் பொழுதுதான் அங்க அவ இருக்கிற இடத்துல என்னன்னா, எல்லாருமே எப்படிப்பட்டவங்க வருவாங்க, இவ கொஞ்சம் நல்லா அழகா இருக்கிறதுனால பெரிய பெரிய ஆட்களா வர்றாங்க, மன்னர் வர்றாங்க, பெரிய ஆட்களாக வர்றாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, சில காரியங்களை கேள்விப்படுறாங்க. அப்போ கேள்விப்படும் பொழுது, இப்போ எரிகோ பட்டணத்தின் மன்னர் எல்லாரும் அப்படி இருக்கும் பொழுது, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து அவங்க பல இடங்கள்ல நடந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும், அது மாத்திரமல்ல எமோரியர் ராஜாவை அவங்க ஜெயிச்சதையும் அவங்க என்ன செய்யறாங்க, மன்னர்கள் கேள்விப்பட்டு, செய்தி வரும்ல, இந்த தேசத்துல இருந்து இப்படி ஒரு ஜனங்கள் வர்றாங்க, அவங்க இப்படிலாம் ஜெயம் பெற்றுட்டு வர்றாங்க அப்படின்ற செய்தியை அங்க அவங்களுக்கு பேசும் பொழுது அந்த ராகாப் என்ன செய்யறானா, கேள்விப்படுறா. ராகாப் கேள்விப்படுறா. கேள்விப்பட்ட உடனே அவளுடைய இருதயத்துல ஒரு வாஞ்ச, இவங்க பேசுற வார்த்தைகளை வைத்துதான் அது யாரு, எப்படிப்பட்டவர், அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவரை எப்படி தொழுது கொள்ளணும், அப்படி எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஆனா அவ என்ன செய்யறா அப்படின்னா, இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே அவ அத இருதயத்துல அவ விசுவாசித்து மனம் திரும்பி அவ பேசுகிறா. அந்த ராஜாக்கள்கிட்டையும் மன்னர்கள்ட்டையும் சொல்றா, எனக்கு இந்த காரியமெல்லாம் எனக்கு என்ன செய்யல, பிடிக்கல, நான் இதை என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன், இனி இந்த விக்கிரகங்களெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ தைரியமா அந்த கேள்விப்பட்ட உடனே அவ பார்க்குறா. அவளுடைய இருதயம் அவ அந்த சிக்குண்டு இருக்கிற அந்த இடத்துல இருந்து விடுவிக்கப்படணும்னு சொல்லி அவ என்ன செய்யறா, மன்னர்கிட்டையும் ஜனங்கள்கிட்டையும் அவ பேசுறா. அவ பேசும் பொழுது மன்னர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நீ என்ன செய்யணும், கட்டாயம் சின்ன வயசுல 10 வயசுல இருந்து இருக்கால, அதனால நீங்க என்ன செய்யணும், அதெல்லாம் போக முடியாது, நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா அவ சொல்றா, நான் என்னைய நீங்க என்ன செய்யுங்க, கொலை பண்ணுனா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், இது நம்ம செய்ய மாட்டேன், கொலை பண்ணா கூட என் உயிரை நீங்க எடுத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த காரியங்களை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ ஸ்ட்ராங்கா என்ன சொல்றா மன்னர்கிட்டையும் ஜனங்கள்கிட்டையும். அப்படி அவ சொல்லும் பொழுது உடனே அந்த மன்னர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உனக்கு அப்போ இந்த பட்டணத்துல இடம் கிடையாது, பட்டணத்துக்குள்ள உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அவளை எங்க குடியிருக்க வைக்கிறாங்கன்னா, ராஜா அலங்கத்தின் மதியில குடியிருக்க வைக்கிறார். அல்லேலூயா. அலங்கத்தின் மதியில இத பதிவிடப்பட்டிருக்கிறது யோசுவா 2 நம்ம வாசித்ததுல. பதினைந்து வாசிங்க. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் அலங்கத்திலே அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அல்லேலூயா. 2 தடவை தேவன் அந்த இடத்துல பதிவு விட்டுருப்பார். நான் 2:15 தான் எழுதி வச்சிருக்கிறேனா? ஆமா 15 தானே. அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். இப்போ தேவன் ஆவியானவர் இந்த வார்த்தையை 2 முறை அதுல பதிவிட்டிருக்கிறார். எப்படின்னா, அலங்கத்தில் அவளுடைய வீடு இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். இப்போ இப்படிப்பட்ட ஜனங்கள், இந்த பாவ தொழில் செய்கிறவங்க என்னது,
பட்டணத்துக்குள்ள அந்த கோயில் அந்த இடத்துல தான் அவங்களுக்குன்னு அங்கே இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ மன்னர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, நீ பட்டணத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, நீ இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அலங்கத்தில் போய் குடியிருக்க சொன்னார். ஏன் அலங்கத்தில் போய் இருக்க சொன்னார் அப்படின்னு சொன்னால், அந்த அலங்கத்தில் இருந்தால் வெளி தேசத்தில் இருக்கிறவங்க மேலே ஏறி வந்து அந்த அலங்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து கொள்ளை அடித்து அவங்கள கொலை செய்துட்டு கொள்ளை அடித்து கொண்டு போய் விடுவாங்க. ஒரு நாள் இரவு அங்க அலங்கத்துல படுத்து எந்திப்பது மிகவும் கடினம். அப்படி ஒரு பாதுகாப்பு அற்ற இடம் தான் எது, அலங்கம். சரியா? அதானே உண்மை. யாராவது கோட்டைச்சோர்ல குடியிருப்பாங்களா? அது பெருசா இருக்குது, ஆனா அங்க குடியிருக்கிறா. ஆனா என்ன அப்படின்னா, வேறு மனிதர்கள் உள்ள ஏறி இரவு நேரத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா, அங்க குடியிருக்கிற ஜனங்களை, அவங்க யாரும் பட்டணத்துக்குள்ள எல்லாம் வரமாட்டாங்க. கொள்ளை அடிக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஓரமா எல்லை ஓரமா இருக்கிறவங்கள தான் என்ன செய்வாங்க, கொள்ளையாடிக்கிட்டு போவாங்க. அப்படின்னு தான் இந்த ராஜா இவளை நம்ம கொலை பண்ண வேண்டாம், இவ என்ன செய்யட்டும், அலங்கத்துல குடியிருக்கட்டும். அங்க குடியிருக்கும் பொழுது யாராவது வந்து என்ன செஞ்சிருவாங்க, இவளை கொலை செய்துட்டு போயிருவாங்க. அப்படின்ற நோக்கத்துல தான் எங்க குடியிருக்க பண்ணியிருக்கிறாங்க, அலங்கத்துல. அவங்க அம்மாட்ட போய் சொல்றா. அவங்க அம்மா இல்ல நீ என்ன செய்யணும், உன்னை சின்ன வயசுல என்ன செஞ்சாச்சு, விட்டாச்சு, நீ அங்கதான் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீ என்ன செய், அலங்கத்துல தான் போயிரு, நம்ம வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. அப்புறம் ராஜா என்ன செஞ்சிருவாரு, நம்மளையும் சேர்த்து தண்டிச்சிருவாரு. அதனால மன்னர் தண்டிச்சிருவாரு சொல்லிட்டு அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, கை விட்டுட்டாங்க. இப்போ அவ அலங்கத்துல குடியிருக்கிறா, அலங்கத்துல குடி இருந்துட்டு இருக்கிறா. இப்போ இந்த எரிகோ பட்டணத்துல இந்த ராகாப்பினுடைய சூழ்நிலை என்ன என்பதை தெரிஞ்சிட்டீங்களா? இப்போ எரிகோ பட்டணம் எப்படி இருந்தது, ராகாப் எப்படி இருந்தா அப்படின்றது புரிஞ்சிருச்சா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி அவங்க கடந்து வர்றாங்க. விடுதலையாகி எங்க கடந்து வர்றாங்க, கானான் தேசத்தை நோக்கி அவங்க என்ன செய்யறாங்க. முதலே அவங்க கானான் தேசத்துல இருந்தவர்கள் தான். அப்புறம் என்ன செஞ்சாங்க, எகிப்துக்கு அடிமையா கொண்டு போகப்பட்டாங்க. இப்போ அங்க இருந்து 400 எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க, 400 இல்ல சத்தமா சொல்லுங்க, 430 வருஷம். சரியா? 430 வருஷம் அடிமையா இருந்து இப்போ அவங்க வெளியே வர்றாங்க. இப்போ அவங்களுக்குள்ள எத்தனை கோத்திரங்கள் இருந்தது, 12 கோத்திரம். இதுல ஒரு கோத்திரம், மொத்தம் 13 கோத்திரம். சரியா? இதுல ஒரு 13 கோத்திரம் அப்படின்றது லேவி கோத்திரத்துக்கு எதுவுமே பங்கு கிடையாது. அவங்க ஆசாரியர்கள், அவங்களுக்கு தேவன் கொடுக்கிறது தான் அப்படின்னு சொல்றது இருந்தது. அவங்க ஆசாரிய தொழிலை மாத்திரம் செய்து கொண்டு வந்தாங்க லேவி கோத்திரம். மற்ற 12 கோத்திரங்களும் அவங்க என்ன செய்றாங்க, அந்த எகிப்து தேசத்துலேருந்து வெளியே வர்றாங்கன்னா அவங்க ரொம்ப பஞ்சுவல், அது மாதிரி கரெக்டாக செய்வாங்களாம். இப்போ என்ன அப்படின்னா, இவங்க அந்த தேசத்தை விட்டு வெளியே வரும் பொழுது அந்த தேசத்தில் இருக்கிற இவங்க எல்லாரும் வரும் பொழுது யார் வருவாலாம், லேவியர்கள், ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கடந்து வர்றாங்க. அவங்க கடந்து வரும் பொழுது அதற்கு பின்னாக முதலாவது யார் வர்றதுன்னா யூத கோத்திரம். யார் வர்றது, யூத கோத்திரம். இந்த 12 கோத்திரத்திலையும் பேர் பெற்றது, நான் இந்த கோத்திரத்துல பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதே ஒரு பெருமையா எண்ணுவார்களாம், ஒரு மகிமையா எண்ணுவாங்களாம். அப்படி ஒரு கோத்திரம் தான் என்னது, யூத கோத்திரம். இந்த கோத்திரத்துல இவங்க தான் என்ன செய்வாங்க, முதலாவது அவங்க தலைவர், அந்த கோத்திரத்தினுடைய தலைமை வகிக்கக்கூடிய தலைமை வகிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அபினதாப். நம்ம வாசித்தோமே, அபினதாப் அந்த கொடியை பிடித்து கொண்டு யூத குலத்துக்கு முன்பாக அவர் முதலாவது அணிவகுத்து போகிறார். அவர் போக அவருக்கு பின்னாடி அவங்க கோத்திரம் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் என்னது, செபுலோன், இசக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோத்திரங்களும் லைனா அவங்க கோத்திரத்தினுடைய கொடியை பிடித்து கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, வருகிறாங்க. அவங்க ரொம்ப அப்படியே ஜெனுவலா அவங்க இருக்கிறவங்க. சரியா? அப்படி அவங்க அழகா என்ன செஞ்சுறாங்க, கீழ்ப்படிந்து அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வனாந்தர பகுதியில இருக்கும் பொழுது அபினதாப் என்ன செஞ்சிட்டார்னா அவர் மரித்து போயிட்டார். அபினதாப் என்ன செய்தார்னா மரித்து போயிட்டார்.
அவர் மரித்ததுக்கு அப்புறம் யார் அதுக்கப்புறம் வருகிறான் அப்படின்னா நகசோன் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போமா? என்னாகமம் 2:3. இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். யூதாவின் பாளையத்து கொடியையுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அம்மினதாவின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அல்லேலூயா. இப்ப அபினதாப்க்கு அப்புறம் யாரு? நகசோன் என்னது சேனாதிபதியாய் அவர் யூதா கொடியை பிடித்து கொண்டு அவங்க வர்றாங்க. இப்போ அவங்க எல்லாரும் எங்க வந்து இருக்கிறாங்க? அவங்களும் வனாந்தர பகுதியில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவங்க இருக்கும் பொழுது மோசே மரித்து போறார். மோசே மரித்ததுக்கு அப்புறம் யாரு லீடரா வர்றா? யோசுவா லீடரா வர்றா. நான் நிறைய சொல்லல, சுருக்கமா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டு வருகிறேன். அதுக்கப்புறம் யார் வர்றா? யோசுவா. இப்போ யோசுவா அவர் லீடரா வர்றப்போ இந்த நகசோனும் என்ன செஞ்சிடறாரு? வனாந்தர சில நாட்களுக்கு அப்புறம் இங்க என்ன அப்படின்னா, இந்த நகசோன் னுடைய சகோதரிய தான் லேவி கோத்திரத்தின் ஆரோன் திருமணம் செய்கிறார். லேவி கோத்திரத்தினுடைய ஆரோன், பிரதான ஆசாரியராகிய ஆரோன் யார திருமணம் செய்கிறார்? நகசோனுடைய சகோதரிய. சரியா? நகசோனுடைய சகோதரிய திருமணம் செய்கிறார். யாத்ராகமம் 6:23. ஆரோன் அமினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலெயேசரையும் இத்தாமாரையும் பெற்றாள். அல்லேலூயா. அபினதாப் மகன் தான் யாரு? நகசோன். நகசோனுக்கு சகோதரி தங்கச்சியை தான் யார் திருமணம் பண்ணுகிறா? ஆரோன். சரியா? ஆரோன் யாரு? மோசேயினுடைய சகோதரன். மோசேயுடைய சகோதரன். அந்த லேவி கோத்திரமோ இங்க யூத கோத்திரமோ ஒரு பெரிய ஆசாரிய ஒரு ஜமீன் குடும்பம் மாதிரி. நம்ம பார்வைக்கு என்னதுன்னா ஜமீன் குடும்பம். அப்படிப்பட்ட ஜமீன் குடும்பத்தார் என்ன செய்யறாங்க? ஒரு உறவு வைத்துக் கொள்ளுகிறாங்க. சரியா? லேவி கோத்திரமோ யூத கோத்திரமோ, யூத கோத்திரத்துல இருக்கிற நகசோனுடைய தங்கச்சியாகிய எலிப்பாசாலை யார் திருமணம் பண்ணுகிறா? ஆரோன் திருமணம் பண்ணுகிறார். ஆரோன்னா யாருன்னு தெரியும்ல? முதல் ஆசாரிய வேலையை செய்தவர் யாரு? ஆரோன். சரியா? அந்த ஆரோன் இந்த நகசோனுடைய தங்கச்சியை தான் திருமணம் பண்ணி இருக்கிறார். சரியா? இப்போ இவங்க திருமணம் பண்ணி அங்க வனாந்தர பகுதியில் அவங்க அங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்க ராகாப் வந்து தனித்து விடப்பட்ட அந்த அலங்கத்துல இருக்கிறா பாத்தீங்களா? அங்க இருக்கும்போது அப்போ மன்னர் கேட்கிறாரு, நீ எப்படி பிழைக்க போகிற அப்படின்னு சொல்லி. பிழைப்பு வேணும்ல, இவ்வளவு நாள் அந்த தொழில் செய்தா அதனால பிழைத்து வாழ்ந்துட்டு இருந்தா, இப்போ இதை விட்டுட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு எப்படி பிழைப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவ சொல்றா, நான் என்னது சணல் எடுத்து அந்த சணல் தட்டியை எடுத்து அதை நான் என்ன செய்வேன்? நூல் எடுத்து நான் அங்கிகளை தயாரித்து அதை நான் விற்று என்ன செய்வேன்? பிழைத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றான். எப்படி? மன்னர்கிட்டையும் ஜனங்கள்கிட்டையும் எனக்கு இப்படி கடினமான சூழ்நிலைகள் மத்தியில நான் எனக்கு சணல் நான் என்ன செய்வேன்? போய் பொறுக்கி அதை வெட்டி எடுத்துட்டு வந்து அதை நான் என்ன செய்வேன்? பத்திரப்படுத்தி அதை அடித்து அதை நூலாக்கி அதுல அங்கிகளை தயாரித்து நான் வித்து நான் பிழைத்து கொள்வேன். நூற்பாலையாவது நான் வித்து என்ன செய்வேன்? பிழைத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அவ அங்க பதிவிடுகிறத நம்ம பார்க்கிறோம். வாசிச்சிங்கல்ல, சணல் தட்டியை வைத்து மறைத்திருந்தால அவ வீட்டுல அப்ப என்ன சேர்த்து வச்சிருந்தா? சணல் அந்த தட்டியில ஏன் சேர்த்து வச்சிருந்தானா? அங்கியை தயாரிப்பதற்கு, நூல் பாவையை தயாரிப்பதற்காக. அதனாலதான் அவளுடைய வீட்டுல சிவப்பு கயிறு நூல் இருந்தது. அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் அவ்வளவு
அழகாக அருமையாக பதிவிடப்பட்டுள்ளது. ஆமேன். அதனாலதான் அந்த சிவப்பு நூல் அவளுடைய வீட்டுல இருந்தது. அவ போய் என்ன செய்யல, வேற யாரையும் போய் தேடி எனக்கு சிவப்பு நூல் வேணும்லாம் கேட்கல. ஏன்னா அவ அதை செய்து கொண்டு வந்தாள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த நிலைமையில தான் தேவன் ராகாப் தேவனை விசுவாசித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முந்தைய கானான் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க? முந்தைய நாட்கள்ல கானான் தேசத்துல தான் இருந்தாங்க. முந்தைய நாட்கள்ல அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க? கானான் தேசத்துல தான் இருந்தாங்க. எதுக்காக தேவன் அவரை அழைத்துட்டு வந்தார்? கானான் தேசத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் தானே அழைத்தாரு. அவங்க கானான் தேசத்துல தான் இருந்தாங்க. ஆனா யாக்கோபுக்கு அப்புறம் யோசேப்பு என்ன செய்யப்பட்டார்? எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். யாருமே இதெல்லாம் வாசித்திருக்கிறீங்களா பைபிள்ல? உண்மையாலுமே பைபிளை வாசித்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் இப்ப சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா கூட நீங்க என்ன செய்யுங்க, போய் உட்கார்ந்து யாத்திராகமோ இதெல்லாம் வாசிங்க. கட்டாயம் தேவன் வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். எகிப்துக்கு யாரு போனா? யோசேப்பு. இப்ப யோசேப்பு போய் தான் அங்க கிட்டத்தட்ட 430 வருஷம் அடிமையா இருந்து இவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. இப்ப வெளியே வரும் பொழுதுதான் இந்த அபினதாப் நகசோன்ல இருந்து அவங்க திருமணம் பண்ணின அந்த காரியங்களை குறித்து நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். இந்த நாட்கள்லயும் ராகாப்பு என்ன, அவளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிபாட்டு முறைகள் எதுவுமே தெரியாது. ஆனா விசுவாசித்தாள். அவங்க எப்படி வணங்குவாங்க, என்ன செய்வாங்க, அவங்க எப்படி பலி கொடுப்பாங்க, அவங்களுடைய ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இந்த பலியெல்லாம் எப்படி அவங்க செலுத்துவாங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே ராகாப்புக்கு தெரியாது. தேவனுடைய மகத்துவமான செயல்களை மட்டும் அவ கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறா. அதனால அவ விசுவாசித்தா. இன்றைக்கும் இந்த இடத்துல நீங்களும் ஏதோ நான் கேட்டுட்டு நான் இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்கிறேன், வேதத்தை நான் வாசிக்காம இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேதத்தை ஒழுங்கா கிரமமா வாசிங்க. இதனுடைய மகத்துவமான செயல்களை தேவன் உங்களுக்கு புரியும்படி செய்ய வைப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம வேதோ காலையில எழும்பின உடனே கண்ணை திறந்து ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நம்ம வேதத்தை கிரமமா வாசிக்கணும். கிரமமா வாசிக்கணும் என்னது அப்படின்னா, ஆதியாகமத்துல இருந்து வாசிக்கிறீங்கன்னா ஒரு நாளுக்கு 5 அதிகாரமாவது தொடர்ந்து என்ன செய்யணும், வாசிக்கணும். வேதத்தை நீங்க வாசிக்கும் போதுதான் நிச்சயமா தேவனுடைய மகத்துவமான செயல்கள் காணப்படும். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, முந்தி ஆதி நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி தைரியமா எல்லாருமே ஆராதனை முடிஞ்ச உடனே மாரநாதான்னு சொன்னாங்க. மாரநாதனா என்ன அர்த்தம்? இயேசு சீக்கிரம் வருகிறார் அப்படின்னு அர்த்தம். மாரநாதனா என்ன அர்த்தம்? இயேசு சீக்கிரம் வருகிறார். ஒருத்தர் பார்த்தா இப்ப நம்ம பிரைஸ் தி லார்ட் சொல்றோம். ஆனா அந்த நாட்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒருத்தர் பார்த்த உடனே என்ன சொன்னாங்க, மாரநாதா அப்படின்னாங்க. இயேசுவே சீக்கிரம் வாரும் அப்படின்னு சொல்றதுக்கு. அப்போ அப்படி அவங்க சொல்லி கொண்டிருந்தாங்கன்னா அந்த காலகட்டம் வசனம் அவங்களுக்குள்ளாய் விருத்தி அடைந்தது. ஆனா கொஞ்ச காலங்களுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இரவு ஜபங்கள் வந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட காலங்களாய் காணப்பட்டதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்னது, துதி ஆராதனையை தான் ஒரு மையமாக வைத்து அது பிரபலமாகனது. ஆனால் சத்திய வசனம் என்ன ஆயிருச்சு, குஞ்சி போய் காணப்படுகிறது. சத்திய வசனம் இப்போ பாட்டை கேட்குறோம், வீட்டில் பாட்டை போட்டுட்டு பாட்டோட சேர்ந்து நம்மளும் ஜாலியாக பாடுறோம், சந்தோஷமா பாடுறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் வசனம் நமக்குள்ள இல்லையே. இயேசு கிறிஸ்து தன்னை பிசாசு சோதிக்கும் பொழுது எதை கொண்டு ஜெயித்தார்? பாட்டு பாடியா ஜெயித்தாரு? எதை கொண்டு ஜெயித்தாரு? வசனத்தை சொல்லிதான் ஜெயித்தார். அப்போ நம்மளுக்குள்ள வசனம் என்ற தாகம் வரணும். இது நான் என் டாபிக்கே இல்ல, ஆனா ஆவியானவர் கொண்டு போறாரு, நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். நிச்சயமா வசனத்தை கிரமமா வாசிக்கணும். சத்திய வசனத்தை எதுக்காக பிரேயர் உங்க ஆராதனையில எல்லாரும் வாசிங்கன்னு சொல்றோம்னா, நீங்க வாசிக்கும் போது அவங்க மனசுக்குள்ள உள்ள போகும். பிசாசு வாசிக்க கூடாதபடிக்கு உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருக்கிறான். தயவு செய்து வசனத்தை, வேத புத்தகத்தை எடுத்து வாசிங்க. வேத புத்தகம் இல்லைன்னா காசு போட்டாவது வாங்குங்க.
நம்ம விலை உயர்ந்த உடைகளை உடுத்துகிறோம். ஆனா வேத புத்தகம் ஒரு காசு கொடுத்து வாங்கி வாசிக்கிறதுக்கு நமக்கு முடியல. ஆனா இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் தெளிவாக எழுதி வைத்துள்ளார். ஒரு அலங்கத்துல குடியிருக்கிறத கூட ஒரு அற்புதம் அழகா எழுதி வச்சிருக்கிறாருன்னா, இதை வாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு தெளிவாய் தேவன் நம்மளை அவருடைய பாதையில விசுவாசத்துல நாம் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று அறிந்து கொள்ளுவதற்கு இது ஏதுவா இருக்கும். உண்மையா விருப்பமா இருக்கா? வேத வசனத்தை வாசிங்க. வேத வசனத்தை வாசிச்சு புரியாட்டா கூட போன் பண்ணி கேளுங்க. தயவு செய்து போன் பண்ணி கேளுங்க, அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது கேளுங்க. வசனம் விருத்தி அடையணும். இனி வருகிற காலம் மிகவும் கொடிய காலம்தான். ஆனா வசனம் இருந்தா மட்டும்தான் நாம ஜெயம் எடுக்க முடியும். அல்லது கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைக்கு சிக்குண்டு போய்விட வேண்டியது இருக்கும். கள்ள உபதேசங்களுக்கு சிக்குண்டு போக வேண்டியது இருக்கும். அப்ப கள்ள உபதேசங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஆராதனை பாடல்களை பாடி அல்ல, வசனங்களை தெரிந்து வைத்து தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். யாரெல்லாம் அல்லேலூயா சொல்றீங்க, ஆமென் என்று அங்கீகரித்துக் கொள்றீங்க? நிச்சயமா வசனத்தை ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் உட்கார்ந்து வசனங்களை வாசிங்க. தனித்து வசனங்களை வாசிங்க. ஆவியானவரே என்னோடு பேசும் என்று அவர்கிட்ட கேளுங்க. அவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் இதற்கு ஆசிரியர். அவர்தான் தேவ பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி இதை எழுதுவதற்கு ஆயத்தப்படுத்தி எழுத வைத்திருக்கிறார். அப்ப அவருடைய பாதத்துல அமர்ந்து நாம் வசனத்தை கேட்கும் பொழுது அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் வேத புத்தகத்தை நான் தவறாம நான் வாசிப்பேன். வாசிக்காம வேற வேலை செய்யாதீங்க, தயவாய் சொல்றேன். வாசிக்காம வேற எந்த வேலையும் செய்யாதீங்க. வேத வசனத்தை வாசிங்க, நல்லா துதிங்க, அவரை துதிங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேத வசனத்தை வாசிங்க. அன்னைக்கு ராகாப்புக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படி தேவனை தொழுது கொள்ளலாம் தெரியாது. ஆனா அவ விசுவாசிச்சா, இந்த தேவன் நல்லவர், இந்த தேவன் என்ன செய்வாரு, அற்புதங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவ விசுவாசித்தா. அதனால அவ அந்த விசுவாசத்தினுடைய விளைவின் பலனை அவ பெற்றுக்கொள்கிறத பார்க்குறோம். உங்களுக்கும் வேத அறிவு இல்லை, ஜெபிக்க தெரியாது, எனக்கு இந்த காரியம்லாம் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வேத வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் விக்கிரகங்களெல்லாம் விட்டுட்டு தேவனை பின்பற்றி வந்திருக்கிறீங்க. அவளும் விக்கிரகத்தை விட்டு தேவனை பின்பற்றி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி நீங்களும் வைராக்கியமா நீங்க நிற்கும் பொழுது தேவன் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா அவ சொல்றா, வானத்திற்கும் பூமிக்கும் உங்க தேவன் தான் தேவன் அப்படின்னு சொல்றா. அந்த இடத்துல அவ பதிவிடுறா. யோசுவா 2ஆம் அதிகாரத்துல அவ அங்க பதிவிடுகிறத பார்க்கிறோம். 11வது வசனத்துல லாஸ்ட் கடைசி அந்த 2 லைன்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா. இவ அறியவே இல்லைங்க, தேவனை பத்தி தெரியாது, அவ கேள்விப்பட்டதுதான். ஆனா அவ சொல்றா, என்ன சொல்றானா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே மேலே வானத்திலும் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே தேவன். அல்லேலூயா. எப்படி சொல்றா பாத்தீங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம்? காலையில எழும்பின உடனே நம்மளுக்கு சத்ருவா இருக்கிறவங்களை பார்த்து, ஐயோ இன்னைக்கு இவன் பார்த்துட்டான், இவனை பார்த்து நம்ம என்ன செய்ய போறோமோ அப்படின்னு பயந்து நம்ம முந்திக்கிட்டு சமரச வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இவ தைரியமா சொல்றா, உங்க தேவன் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே தேவன் என்று அவ அறிக்கை பண்ணுகிறத பார்க்கிறோம். நம்மளும் அப்படியாய் அறிக்கை பண்ணும் பொழுது, கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, நிச்சயமாய் எதெல்லாம் உங்கள்கிட்ட நீங்க உங்களுடைய பின்னணிகளாம் எதெல்லாம் நீங்க விட்டுட்டு வந்தீங்களோ அதனுடைய மகிமையான அதெல்லாம் நீங்க நஷ்டம் என்று விட்டதுனால தேவன் உங்களுக்கு தர வேண்டிய காரியத்தை தந்து உங்களை மகிமைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார்.
அல்லேலூயா. நிச்சயமாய் அது நிறைவேறும். ஏற்ற நேரத்தில் அது நிறைவேறதான் செய்யும். ஆமென். அதுவரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். இப்போ அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க வந்துட்டாங்க? வனாந்தர பகுதியில யோர்தான் நதியை கடற்பதற்கு முன்பாக அங்க வந்து நிக்கிறாங்க. இப்போ அங்க வரும் பொழுது நகசோனுக்கு பதிலா யார் வந்து இப்போ சேனாதிபதியாய் தலைவராய் யூத கோத்திரத்துக்கு தலைவராய் மாறுகிறார் அப்படின்னு சொன்னா சல்மோன் மாறுகிறார். சரியா? சல்மோன் மாறி வருகிறார். இப்போ நகசோன் என்ன செஞ்சாச்சு? மறிச்சாச்சு. மறிச்சதுக்கு அப்புறம் சல்மோன் வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க. ஆல்ரெடி யோசுவா, காலேப் யார் தேவன் சொன்னதை வைத்து அவங்க வனாந்திரத்துல இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? வேவுக்காரர்களை 2 பேரை கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்புனாங்களா இல்லையா? வேவு பார்க்கும் பொழுது அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க? 12 பேர் போனாங்க, கோத்திரத்துக்கு 2 பேரா. அப்ப 12 பேர் போனதுல 2 பேர் மட்டும் தான் விசுவாச வார்த்தையை பேசினாங்க. மற்றவங்களாம் அவிசுவாச வார்த்தையை பேசினாங்க. அவங்க ராட்சஸ்தர்களா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. இதனால யோசுவா பார்த்தாரு, இங்க மோசே மறிச்சிட்டாரு. இப்ப யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவராக இருக்கிறார். மொத்த தலைவர் மொத்த 12 கோத்திரங்களுக்கும் தலைவரா யார் இப்ப இருக்கிறா? யோசுவா இருக்கிறார். யூத கோத்திரத்துக்கு தலைவரா யார் இருக்கிறா? சல்மோன் இருக்கிறார். சரியா? இப்போ இந்த யோசுவா என்ன பண்ணார்னா ஒரு 2 பேரை வேவு பார்க்கறதுக்கு இந்த எரிகோ பட்டணத்துல போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். 2 பேரை வேவு பார்க்க அனுப்புறார். இப்போ இவங்க 2 பேரும் எரிகோ பட்டணத்துக்குள்ள போறாங்க. இவங்க 2 பேரும் ஏற்கனவே அவளை என்ன செஞ்சு பதிவிட்டுப்பட்டிருக்கு? எல்லா சமஸ்த அந்த கானான் தேசத்துல முழுக்க இவளுடைய பேர் என்னது? இழிவான பேராய் பேர் பெற்றவளா இருக்கிறார். இழிவான காரியத்துல பேர் போனவளாய் காணப்படுகிறா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ராகாப் வீட்டுக்கு தான் அவ என்ன செய்யறாங்க? 2 பேரும் வருகிறாங்க. வரும்பொழுது அது இவ ரகசியமா தான் யாரு? யோசுவா அனுப்புறாரு. இது எரிகோ பட்டணத்து ராஜாவுக்கும் மன்னருக்கு தெரிஞ்சிருச்சு. 2 வேவுக்காரங்க உள்ள வந்திருக்கிறாங்க. இப்போ ராகாப் வீட்டில் அவங்க வந்திருக்கிறாங்கன்றதையும் பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க? வேலைக்காரங்க ராகாப்புடைய வீட்டுக்கும் என்ன செஞ்சாங்க? தேடி வர்றாங்க. அங்கே தேடி வரும்போது தான் ராகாப் என்ன பண்ணுறா? அவங்க 2 பேரையுமே கூப்பிட்டு தன்னுடைய மேல் வீட்டில் தட்டி கடியில் சணல் தட்டி கடியில் என்ன செஞ்சா? ஒளித்து வைத்திருக்கிறா. ஒளித்து வைத்துட்டு அவங்ககிட்ட சொல்றா, நீங்க என்ன செய்யுங்க? இப்பதான் அவங்க வெளியே போனாங்க, கதவு அடைக்கப்பட போறதுக்கு முன்னாடி நீங்க போய் அவங்கள பிடிச்சிடலாம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க 2 வேவுக்காரர்களையும் அவன் என்ன செய்யறா? தட்டிலேருந்து அவங்கள இது பண்ணி அவங்ககிட்ட சொல்றா. அதுதான் அங்க சொல்றா, உங்க தேவன் தான் பெரிய தேவன் அப்படின்றத அவன் சொல்றத பார்க்குறோம். அங்க அவள் வீட்டுல கர்த்தர் உங்கள் தேசத்தை ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லல. அங்க பாருங்க, கர்த்தர் 9வது வசனம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்று உங்களை குறித்தும் தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அப்படின்னு சொல்லி அவங்களோடு அவர் என்ன செய்றா? பேசுகிறா. அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் அவ சொல்றா, என் தகப்பனையும் 13வது வசனம், என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சய அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். ஏன் அப்படின்னா, உங்க 2 பேரை நான் என்ன செஞ்சேன்? காப்பாற்றுறேன், நீங்களும் என்ன செய்யுங்க? காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவ இவ்வளவு சொல்றா. நீங்க உங்களுக்கு முன்பாக எங்க தேசம் என்ன செஞ்சிருக்கு? தளர்ந்து போய் காணப்படுது, திகிலுற்று போயிருக்கிறது. அதனால நீங்க கட்டாயம் நீங்க தான் ஜெயிப்பீங்க. நீங்க ஜெயிக்கும் பொழுது எங்களை பாதுகாத்துக்கோங்க, என் தகப்பன் என்னையும் என் தகப்பன் குடும்பத்தையும் என் சகோதரரையும் சகோதரியையும் எங்க ஜீவனையும் காப்பாத்துங்க. வேற எதுவுமே அவ கேட்கல, வேற எதுவுமே கேட்கல. அங்க வேற ஏதாவது கேட்டிருக்காளா? வேற எதுவும் கேட்கல. எங்க ஜீவனை
காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்ககிட்ட சொல்றான். அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க 2 பேரையும் சிவப்பு நூல் கயிறு மூலமா அவ இறக்கி விடுறா. நீங்க போங்க, இப்படி போங்க, இப்படி போய் நீங்க என்ன செஞ்சிருங்க இருங்க. அவங்க என்ன செஞ்சிருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க கடந்து என்ன செய்யுங்க, போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப அது அவங்களும் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, அந்த ராகாப்புக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு போறாங்க. நாங்க வரும்போது அந்த சிவப்பு கயிறு தொங்கி இருக்கணும். உங்க வீட்டுல இவங்க எல்லாரும் இருக்கும்போது, அங்க வீட்டுல இவ மட்டும் தான் இருக்கிறதுக்கு அடையாளமா அங்க என்ன, அதுக்கு அதையும் பார்க்கலாமா? அப்பொழுது 17வது வசனம், அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரரையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். இப்ப இவ மட்டும் தானே அலங்கத்துல தனியா குடியிருக்கிறா. புரியுதா உங்களுக்கு? அலங்கத்துல அவங்க அம்மா அப்பா யாருமே வரல. ஏன்னா இவ கொலை செய்யப்படுவதற்குன்னு அலங்கத்துல என்ன செஞ்சிருக்கிறா, குடியிருக்க வச்சிருக்கிறாங்க ராஜா. அதனால அவங்க அம்மா அப்பா யாரும் வரல. அதனாலதான் இங்க என்ன செய்யப்பட்டிருக்குது, அவங்கள என்ன செய், உன் வீட்டில் சேர்த்து வைத்துக்கொள் அப்படின்னு பதிவிடப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, தப்பிச்சு போயிடுறாங்க. இவங்க போய் அந்த 2 பேரும் யோசுவாட்ட சொல்றாங்க. யோசுவா உடனே சரி நம்ம என்ன செய்யலாம், போகலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆயத்தமா இருக்கிறாங்க. இப்போ யோர்தான் நதியை அவங்க கடக்கணும். யோர்தான் நதியை கடந்து வரணும். இப்போ யோர்தானை கடந்து வந்தாதான் எரிகோ பட்டணம். இப்போ யோர்தானை கடக்கிறதுக்கு ஏசப்பா வந்து என்ன செஞ்சார், யோசுவாவுக்கு சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த எரிகோ பட்டணத்துக்கு போய் நீங்க பிடிக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், சுற்றி வரணும். 7வது நாள் 7 முறை என்ன செய்யணும், சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க யோர்தானை கடக்கிறதுக்கு யாரு வரணும், எந்த கோத்திரம் வரும், லேவி கோத்திரம் ஆசாரியர் கூட்டம் முதல் வருவாங்க. சரியா? இப்போ லேவி கோத்திரத்தார் எல்லாரும் முன்னாடி உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அவங்க யோர்தான் நதியின் நடு மையத்துல அப்படியே நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் யார் வர்றா, யூத கோத்திரத்தின் யார் இப்போ தலைவரா இருக்கிறா, சல்மோன் தலைவரா இருக்கிறார். அவரு கொடியை பிடித்து கொண்டு சல்மோன் என்ன செய்யறாரு, நடக்கிறாரு. அப்படியே ஒவ்வொரு கோத்திரமா அது அப்படியே நடந்து வர்றாங்க. நல்லா யோசித்துக்கோங்க, சல்மோன்றதுக்கு பேருக்குடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பரிபூரணம். அவ பூரணமானவனா, அழகுள்ளவனா, எந்த தவறும் எந்த குற்றமும் அவன் மேல் இல்லாத ஒரு பூரணமான மனிதனாய் சல்மோன் இருக்கிறார். அப்படி அந்த சல்மோன் அந்த யோர்தான் கரையை அவர் தான் என்ன செய்யறாரு, முதல் போறார். ஏன்னா லேவி கோத்திரம் எல்லாம் எங்க நிக்கிறாங்க, யோர்தான் நதி கிட்ட. யோர்தான் நதியில என்ன செஞ்சாங்க, நடு மையத்துல அவங்க கோத்திரம் அப்படியே நிக்குது. ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. இப்ப யூத கோத்திரத்துல முதல் யாரு நடந்து போறா, சல்மோன் நடந்து போறார். இப்ப இந்த சல்மோன் தான் கானான் தேசத்துல முதல் அடி எடுத்து வைக்கிறார். அல்லேலூயா. முந்தைய கானான்ல யாரெல்லாம் வாழ்ந்தது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க எல்லாம் அங்க வாழ்ந்தாங்க. யோசேப்பு அங்க போனதுனால இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அங்க எகிப்து தேசத்துக்கு போய் அங்க அடிமையா 430 வருஷம் அடிமையா வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ அடிமையா வாழ்ந்தவங்க மறுபடியுமாய் கானான் தேசத்துக்குள்ளாய் வருவதற்கு எத்தனை வருஷம் வனாந்தரத்தை சுத்த விட்டாங்க ஏசப்பா, 40 வருஷம் சுத்தினாங்க. ஏன்? அவிசுவாசத்தினால. விசுவாசிக்கல, அவிசுவாசத்தினால் 40 வருஷம் சுத்தி. இப்ப என்னது, கானான் தேசத்துக்குள்ள முதல் யார் உள்ள காலடி வைக்கிறா, சல்மோன் தான் காலடி முதல் வைக்கிறார். அல்லேலூயா. இப்ப சல்மோன் அப்படியே உள்ள காலடி வைத்து அப்படியே அவங்க கோத்திரம் எல்லாம் அங்க போய் என்ன செய்றாங்க, அப்படியே மொத்தமா இஸ்ரவேல் ஜனங்கள் குடியேறாங்க. இப்ப அங்க இருந்து யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், எரிகோ பட்டணத்தை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி சுற்றி வரும் பொழுது இவங்க எல்லாருமே அப்பமும் லேவி கோத்திரம் முதல் போகும், 2வது சல்மோன். இவங்க லேவி கோத்திரம்லாம் எப்படின்னா ஒரு ஆடை போட்டிருப்பாங்க. தேவன் அவங்களுக்கு இப்படிதான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு அவர் வச்சிருக்கிறார்.
அந்த ட்ரெஸ்ஸை தான் அவங்க போட்டுட்டு என்ன செய்யணும், உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு ஆசாரிகள், பிரதான ஆசாரிகள்லாம் போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லேவி கோத்திரத்தார் எல்லாரும் என்ன செய்வாங்க, போவாங்க. அவங்க அப்போ இந்த எரிகோ கோட்டைக்கு, எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் டெய்லி வந்து பார்க்குறாங்க, இது என்ன இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இப்படி நம்ம பட்டணத்தையே என்ன செய்கிறாங்க, சுற்றி வர்றாங்களே அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இவங்க கையில் வேற ஒன்றுமே கிடையாது. இவங்க சும்மா என்ன செய்கிறாங்க, நடந்து தான் வந்துட்டு இருக்கிறாங்க. கையில் ஏதாவது வச்சிருக்கிறாங்களா, ஒன்றுமே கிடையாது. அவங்க அதையும் பார்க்குறாங்க, ஒன்றுமே இவங்க கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகும்போது. ஆனால் சல்மோன் கொடிய ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் முன்னாடியும் ஒவ்வொருத்தரும் சேனாதிபதியாய் தலைவராக இருக்கிறவங்க கொடியை பிடித்து கொண்டு போறாங்க. இப்போ இவங்க லேவியர்கள் எல்லாரும் ஆசாரிய உடை அணிந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சல்மோன் தான் என்ன செய்யறாரு, நல்ல ஒரு உடை அணிந்து என்ன செய்யறாரு, கோத்திரத்தின் தலைவர் கொடியை பிடித்து வருகிறார். அப்ப அங்க மேல பாக்குற எரிகோ பட்டணத்தார் மக்கள்லாம் பாக்குறாங்க, யார ராஜாவா பாக்குறாங்க, சல்மோன் தான் முதலால நடக்கிறதுனால சல்மோனை தான் என்ன செய்றாங்க, ராஜாவா பாக்குறாங்க. ஓ, இவன் தான் ராஜாவா இருக்குமோ. நம்மளே பேசுவோம்ல, ஒரு கேங் வந்துச்சு அப்படின்னா அதுல யார் முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்கள தான் என்ன செய்வோம், ஒரு தலைவரா இருக்குமோ, இவர் சொல்றதை தான் இவங்க கேட்குறாங்களோ அப்படின்னு நினைப்பாங்களா. அதே மாதிரி அங்க பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சல்மோனை பார்த்து, இவர் தான் இவங்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கிறாரு, இவர் சொன்னது பாரு எப்படி கீழ்ப்படிஞ்சு ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. ராகாப்பும் என்ன செய்யறா, பாக்குறா. ராகாப்பும் பாக்குறா. அங்க ராகாப்பு தன்னுடைய தாய், சகோதரர், தகப்பன்மார் எல்லாரையும், சகோதரிகள் எல்லாத்தையும் தன்னுடைய வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறா. முதல் நாள் இவங்க எல்லாரும் சுத்தி வர்றாங்க. எல்லாருக்கும் தோணுமா, ஏய் நீ அன்னைக்கு அவங்கள காப்பாத்திட்ட, சிவப்பு நூலை கட்ட சொன்னாங்களே நீ கட்டி விட்டுருக்கியா, போய் பாரு ஜன்னல்ல சிவப்பு நூல் இருக்கான்னு பாரு, சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஏய் அது சுருக்கமா எங்காவது சுருங்கி இருக்கான்னு பாரு, நீ நல்லா நீளமா தொங்க விடு அப்படின்னு அவளை சொல்றாங்க. அதே மாதிரி அவளும் என்ன செய்றாங்க, அதை பார்த்து ஒரு பயத்தோட தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்களுக்கு ராகா ஏற்கனவே சொல்லிட்டா எங்க தேசம் உங்க கையில தான் என்ன செய்ய போகுது, வரப்போகுதுன்னு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒரு திகிலோட தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ முதல் நாள் ஒரு ரவுண்டு போயிட்டாங்க, அமைதியா போய் என்ன செஞ்சாங்க, பாளையத்தில் அமைதியா இருந்துட்டாங்க. 2வது நாள் அதே மாதிரி சுத்திட்டு வந்துட்டாங்க. 3வது நாள் அப்படி 7வது நாள் எத்தனை முறை சுத்தணும், 7 முறை. ஆனா ஏசப்பா என்ன சொன்னார், தேவன் என்ன சொன்னார்னா, நீங்க சுத்திட்டு தான் வாங்கன்னு சொன்னாரு. யோசுவா என்ன பண்ணாரு தெரியுமா, நீங்க பேசவே கூடாதுன்ட்டார். யோசுவா நீங்க பேசவே கூடாது, ஏன்னா நீங்க அவங்க அங்கிருந்து ஏதாவது பேசும்போது நீங்க வாய்க்கு தவறா ஏதாவது பேசிட்டு அப்போ பிரச்சனை வந்து ஏசப்பா தேவனுடைய திட்டம் குலைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக நீங்க வாயை மூடிட்டு அமைதியா வரணும். இதை வாசித்தீங்கன்னா, பைபிள வசந்த வாசித்தீங்கன்னா அதுல இருக்கும், என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டார். ஏசப்பா சொன்னது, தேவன் சொன்னது சுத்தி வாங்கன்னு தான் சொன்னார். ஆனா யோசுவா ஒரு லெவல் போய் நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்ப அதே மாதிரி அவங்க பேசாம வந்துட்டே இருக்காங்க. 7வது நாள் 7வது தடவை சுத்தும் பொழுது, சுத்தி முடிச்ச உடனே எக்கால ஊதப்படும். அப்பொழுது நீங்க என்ன செய்யணும், ஆர்ப்பரிக்கணும், நல்லா ஆர்ப்பரிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி 7வது முறை இவங்களும் பாக்குறாங்க. இவங்க சும்மா சும்மா சுத்திட்டு முதல் நாள் பார்க்கும்போது எல்லாரும் வித்தியாசமா இருந்து என்ன செஞ்சிருக்கலாம், பட்டணத்துல இருக்கிறவங்களாம் கீழே இவங்கள பார்த்துருக்கலாம், என்னடா வர்றாங்க சுத்துறாங்க போறாங்க, இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, லகுவாயிருச்சு. நம்மளுக்கும் அப்படித்தானே, நம்மளை பயம்படுத்திக்கிட்டே இருக்கிறவன் பயம்படுத்துறப்ப என்னது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் வந்துச்சுன்னா அதானே, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு அசட்டு தைரியம் வரும் பாத்தியா. அதே மாதிரி எரிகோ பட்டண மக்களுக்கும் ஒரு அசட்டு தைரியம், இது என்ன இவங்க சுத்திட்டு போறாங்க, ஒன்றும் நடக்காது, நம்ம கோட்டைச்சவர் எப்படிப்பட்டது, அலங்கம் பெருசு, அதனால ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஒரு தைரியத்தில் இருக்கிறாங்க. இப்போ எக்கால ஊதுன உடனே இப்போ இவங்க சுத்திலும் யார் இருக்கிறா, எரிகோ பட்டணத்தை மதியில சுற்றிலும் யார் இருக்கிறா, 12 கோத்திரத்தினுடைய எல்லாரும் நிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு பகுதியில நிக்கல, சுத்திலும் நிக்கிறாங்க. இப்போ எக்கால ஊது யோசுவா சொல்றாரு, ஆசாரியர்களை பார்த்து எக்கால ஊதுங்கள் சொல்றாரு. எக்கால ஊதுன உடனே தான் நீங்க ஆர்ப்பரிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இவங்க எக்கால சத்தத்தை கேட்ட உடனே, ஏன்னா பின்னாடி சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாதுல்ல, எக்கால சத்தம் கேட்கணும்ல. இப்போ அது ரவுண்டா இருக்குது, இப்போ அங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுமா,
தெரியாதுல்ல. அப்போ எல்லாருக்கும் இந்த எக்கால சத்தம் கேட்கப்படுது. கேட்கப்பட்ட உடனே எல்லாரும் ஆரவாரம் பண்ணினார்கள். ஆரவாரம்னா என்னங்க? ஆரவாரம்னா கிரிக்கெட் பார்த்துருக்கிறீங்களா? மைதானத்தை பார்த்துருக்கிறீங்களா? சிக்ஸர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாரும் சேர்ந்து ஏன்னு கத்துவாங்க, அப்படித்தானே? அத மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனந்த சத்தத்தோடு அப்படியே எல்லாரும் சேர்ந்து கம்பீரிச்சு அப்படியே சத்தம் கொடுக்குறாங்க. அப்படி சத்தம் கொடுக்கும் பொழுது இந்த அலங்கம் இருக்கு பாத்தியா? எந்த அலங்கம்? எப்படிப்பட்ட அலங்கம்? 10 சாரட்டு வண்டி போகக்கூடிய அளவு அலங்கம். இப்ப இந்த அலங்கம் முழுவதுமா அப்படியே இடிந்து விழுகிறது. அல்லேலூயா. நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. எல்லா சுத்திலும் ஒரு பகுதியில இடிஞ்சு விழல. இந்த பகுதி கிழக்கு பக்கம் விழுகுது, கிழக்கு பக்கம் மட்டும் தான் அலங்கம் இடிஞ்சு விழுந்திருக்கு. அதனால எல்லாம் ஓடு, கிழக்கு பக்கம் உள்ள பாசல ஓடு, அப்படி இல்ல. அவங்க இருக்கிற பகுதியில அலங்கம் இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனா ராகாப் இருக்கிற மதில் அலங்கம் மட்டும் என்ன செய்யல? இடிந்து விழல. அல்லேலூயா. ராகாப் இருக்கிற மதில் என்ன செய்யல? இடிந்து விழல. இதை யார்? இவங்க இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தத்தில் இருக்கிறவங்களும் அந்த கோத்திர பிதாக்கள் எல்லாரும் பார்க்கறாங்க. இவங்களும் பார்க்கறாங்க, அவங்களும் பார்க்கறாங்க. இப்ப பெரிய அதிசயமா அலங்கம் இடிஞ்சு விழுந்துச்சு, ஜனங்கள் உள்ள போறாங்க. இப்ப யோசுவா பிணைகாஸ்டையும் காலேப் இவங்க 2 பேர் தான் அவங்க பேர் சொல்லப்பட்டிருக்குது. வேவுக்காரர்கள் அப்படின்னு சொன்னா பிணைகாசும் காலேப்பும் தான் வேவு பார்க்க உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அவங்க 2 பேரையும் அவன் என்ன செய்யறாங்க? அனுப்பி அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு தான் சொல்றாங்க. அவங்கள போய் பாதுகாத்து கூட்டிட்டு வாங்கலாம் சொல்லல, நீங்க போய் என்ன செய்யுங்க, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது மாத்திரமல்ல, தேவன் சொன்னாரு, இந்த ஜனங்களை எல்லாரையுமே நீங்க சுட்டரித்து போடணும். ஒருத்தரையும் சும்மா வைக்க கூடாது, ஒருத்தரையும் உயிரோடு வைக்க கூடாது. எல்லாரையும் வெட்டி போட்டு எல்லாரையும் சுட்டரித்து அந்த எரிகோ பட்டணத்தையே சுட்டரித்து போடணும். அப்ப நம்ம தேவன் என்ன இரக்கமற்றவரா? ஏன் சுட்டரித்து போடணும்னு சொல்றாரு? வாசிப்போமா? உபாகமம் 20, உபாகமம் 7:1-2 வாசிச்சு 16 வாசிங்க. 7:1-2-16. சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் எனும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். உபாகமம் 20:16-17-18. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் எனும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளதொன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். ஏன் செய்ய சொல்றான்னு பாத்தீங்களா? ஏன்னா இவங்க இந்த குறிப்பிட்ட இந்த 7 ஜாதியினர் எப்படிப்பட்டவங்களாம்? மாம்ச இச்சையில, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எரிகோ பட்டணம் மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? பாவை மாம்ச இச்சையில சிக்குண்டு போயிருந்தாங்க. அவங்களுடைய இச்சை எப்படி இருந்ததுன்னா, மிருகங்களோடு கூட வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க அப்படி ஒரு மாம்ச இச்சையில சிக்குண்டு போனவர்களா இருந்தாங்க. இதன் விளைவாக அவங்களுக்குள்ளாக என்ன இருந்ததுன்னா, மாம்ச இச்சையினுடைய பாவ வியாதி காணப்பட்டது. இப்ப பால்வினை நோயெல்லாம் சொல்றோம்ல, அப்பெல்லாம் அந்த காலத்துல அதெல்லாம் கண்டுபிடிக்கப்படலை. ஆனா அந்த நோய்கள்லாம் என்ன செஞ்சிருக்குது? அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் இது. இங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு பேரு? 20 லட்சத்து ஜனங்களுக்கு மேலானவர்கள். இவங்க அங்க போய் அவங்களோட இருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த வியாதி என்ன செய்யும்? இவர்களை பற்றி கொள்ளும். அதனால இவங்களுக்கு அப்புறம் பாதிப்பாகும். அப்படின்றதுனால தான் இந்த இப்படிப்பட்டவர்களை என்ன செய்யுங்க? சங்காரம் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்ற. அதனாலதான் எரிகோ பட்டணத்தை என்ன செஞ்சாங்க? முழுவதுமா எரித்து
சங்காரம் பண்ணி போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாதுகாத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி அவங்க சங்காரம் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் இப்போ இவங்க இஸ்ரவேல் யார் வந்து நிக்கிறா? எல்லா கோத்திரமும் நிக்குது. இப்போ ராகாப் அவளுடைய குடும்பத்தார் வந்து நிக்கிறாங்க. யோசுவா பார்க்குறாரு. பார்த்துட்டு யோசுவா சொல்றார், ராகாப் நீ என்ன செய்யலாம், எங்களுடைய பாளையத்தில் நீ என்ன செய்யலாம், தங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார். இங்க யோசுவா சொல்லும்போது பக்கத்துல யார் இருக்கிறா? பக்கத்துல யார் நிப்பா? சல்மோன். முதலால அவர் தான் நிக்கிறார். இந்த சல்மோனும் பார்க்கிறார். அவர் பேசிட்டு இருக்கிறப்போ வேகமா போய் இந்த சல்மோன் ராகாப்பினுடைய கையை பிடிக்கிறார். ராகாப்புடைய கையை பிடிக்கிறார். சல்மோன் யாருங்க? பரிபூர்ணமானவன், பூரணமானவன். அது மாத்திரமல்ல, கோத்திர தலைவர்கள் ஒரு ஜமீன் குடும்பத்தார போல. அது மாத்திரமல்ல, இந்த நகசோனுடைய சல்மோனுக்கு ஆசாரியர் லேவி கோத்திரத்தோடு ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு பெரிய ஒரு உறவு முறை இருக்கிறது. திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப சல்மோனுடைய அத்தையை தான் யாருக்கு திருமணம் பண்ணியிருக்கிறா? ஆரோன் திருமணம் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சந்ததிக்குள்ளா இருக்கிற இந்த சல்மோன் யார் கையை பிடிக்கிறாரு? எல்லாம் அரண்டு போய் பார்க்கறாங்க. யூத கோத்திரத்துல வேற பெண்கள் இல்லையா? ஏன் சல்மோன் இப்படி பண்ற? இவ பேரு இழிவான பேர் பெற்றவள், ஏன் இப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை என்ன செய்யறாங்க? சல்மோன்ட்ட பேசுறாங்க. ஆனா சல்மோன் யார் பேசுறதையும் கேட்கல. ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் பழைய காரியத்தை அவளை பாக்குறீங்க, ஆனா நானோ நம்ம தேவன் நம்ம விசுவாசிக்கிற தேவனை அவ விசுவாசித்ததினால் நம்ம தேவன் அவளை காப்பாற்றி உள்ளார். நம்மளாவது கானான் தேசத்துக்குள்ளாய் வரும் வரை நம்ம எத்தனையோ பேர் என்ன செஞ்சிட்டாங்க? விசுவாசித்து வரும் வழியிலே அவ்விசுவாசத்தினால் மரித்து போனார்கள். தேவன்கிட்ட சீனாய் மலையில ஏசப்பா மோசையோட பேசினதை அவங்க பார்த்துருக்குறாங்க. செங்கடலை கடந்து பிளந்து அதன் வழியா நடந்து வந்திருக்கிறாங்க. மன்னாவை சாப்பிட்டுருக்குறாங்க. காடையை தந்திருக்கிறார் தேவன், அதை சாப்பிட்டுருக்குறாங்க. மதுரமான இது மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட அற்புதங்களெல்லாம் பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விசுவாசத்தின் நிமித்தமாய் அநேகர் வனாந்தரத்துல மரித்து போனாங்க. இப்பந்தான் விசுவாசித்து நம்மள என்ன செய்யறோம்? கானான் தேசத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம தேவன் அந்த ராகாப் என்ன செய்திருக்கிறாரு? காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் அவ விசுவாசத்தை பார்த்து அவளை காப்பாற்றி இருக்கிறார். ஆமேன். அப்படின்னு சொல்லி சல்மோன் ராகாப்ப பிடிக்கிறத பார்க்கிறோம். ராகாப்பினுடைய இருதயத்தையும் அவளுடைய விசுவாசத்தையும் கனப்படுத்தும்படியாக தேவன் சல்மோனுடைய இருதயத்தை ஏவி அருளினபடினால் இவங்க இப்படியாய் திருமணம் பண்ணப்பட்டு இவர்களுக்கு பிறந்ததுதான் போவாஸ். போவாஸுக்கு பிறந்ததுதான் ஓபேத். ஓபேத்துக்கு பிறந்தது யாரு? ஈசாய். நீங்க 1ஆம் அதிகாரம் மத்தேயு வாசித்தீங்கன்னா அப்படியே தெரியும். ஈசாய். ஈசாயுடைய பிறந்தது யாரு? தாவீது. தாவீது வம்சத்துல யார் பிறக்கிறா? அல்லேலூயா. அந்த உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த தாவீதின் வம்சத்திலே பிறக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ராகாப்ப தேவன் தயவுள்ளவளாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம். இவ அந்த பட்டணத்துல இப்படிப்பட்ட தொழில் செய்கிறதுனால எந்த நற்காரியங்களுக்கும் இவளை கூப்பிடல. ஜனங்கள் யாரும் இவளை என்ன செய்யல? நல்ல காரியங்களுக்கு கூப்பிடல. கூப்பிட்டுருப்பாங்களா? திருமணத்துக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா இவ இப்படிப்பட்ட தொழில இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ இவளை தலைமுறை பட்டியல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறின் பட்டியல்ல இவள் பெயர் பெற்று பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம், அவங்க பேர் கூட பதிவு பண்ணப்படல. ஆனா ராகாப்பினுடைய பேர் இப்போ தலைமுறை இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமுறை வம்ச பட்டியல்ல பெயர்
பதியப்படக்கூடிய அளவுக்கு உயர்த்தப்பட்டவராய் காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களை நிறைய பேர் நற்காரியங்களுக்கு கூப்பிடாம இருக்கலாம். உங்க உறவினர்கள் உங்களை என்ன செய்யலாம், கூப்பிடாம இருந்திருக்கலாம். உங்கள்கிட்ட பணம் இல்லை, உங்கள்கிட்ட அழகு இல்லை, உங்கள்கிட்ட அந்தஸ்து இல்லை, நீங்க கீழ்த்தரமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறபடினால தேவன் நிச்சயமாகவே உங்களையும் ராகாப்பை எப்படி அவளுடைய பட்டியல கொண்டு வந்து அவர் பேர் எழுதி கனப்படுத்தும்படி இன்றைக்கும் நாம் வாசித்து அதை தியானிக்கும்படியாய் வைத்திருக்கிறாரோ அதே போல உங்களையும் தேவன் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி தேவன் உங்களை அப்படியே பயன்படுத்த போகிறார் என்று நல்லா நம்பி கரங்களை தட்டி உற்சாகமாய் தட்டி அதை சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. இந்த ராஜாக்கெல்லாம் மன்னர்லாம் என்ன பண்ணாங்க, எதனால இவளை கொண்டு போய் அலங்கத்துல குடியிருக்க வச்சாங்க? எதனால அலங்கத்துல குடியிருக்க வச்சாங்க? இவ சாகட்டும் அப்படிதானே, இவளை சாகட்டும் தானே அலங்கத்துல குடி வச்சாங்க. நம்ம சாகடிக்க வேண்டாம், இவ சாகட்டும் அப்படின்னு. ஆனா இப்போ மன்னரும் ஜனங்களும் அவ சாக வேண்டும் எண்ணினார்கள். ஆனா இவள் சாகவில்லை, அவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். அல்லேலூயா. இவ சாகல, யாரெல்லாம் இவ சாகணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் செத்து மடிந்து போனார்கள். ஆனா இவள் உயிர் பிழைத்து. அல்லேலூயா. உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு அப்படியாய் பகையிட்டு கொண்டிருக்கிறார்களா? அவர்களுக்கு முன்பாக தேவன் சொல்லுகிறார், உங்களை உயர்த்தி வைக்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் உங்களை பார்த்து நீங்க அவ்வளவுதான், நீங்க மடிஞ்சு போயிருவீங்க, உங்களுடைய தொழில் இவ்வளவுதான், இதோட முடிஞ்சு போயிரும் அப்படிலாம் பேசி திரிகிறவர்கள் மத்தியில உங்களை உயர்த்தி தேவன் வைக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னன்னா விசுவாசம், ராகாப்புக்குள்ள இருந்த விசுவாசம் போல இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம ஆலயத்துல அமர்ந்திருந்து தியானிக்கிற விசுவாசத்தை, நம்ம நம்பி இருக்கிற விசுவாசித்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சத்ருவின் இஷ்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க விட மாட்டார். அல்லேலூயா. சத்ருவினுடைய இஷ்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க விட மாட்டார். அல்லேலூயா. கண்மலையில உங்களை அமர பண்ணி அழகு பாப்பார். ஆமேன். அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை பார்த்து குழி தோண்டிட்டு இருக்காங்களோ அவங்க தான் அந்த குழிக்குள்ள விழ போறாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா குழி தோண்டிட்டு இருக்கிறாங்களோ, ஏன்னா அதுதான் நடந்துச்சு ராகாப்புடைய வாழ்க்கையில. யாரெல்லாம் அவ சாகணும்னு நினைச்சாங்களோ அவங்களாம் செத்து போயிட்டாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் சத்துருவா இருந்து குழி தோண்டிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் மடிந்து போவார்கள். நாம் பிழைத்திருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம். இவளுக்கு இவ என்ன பண்ணா, ஆடையை வித்து தானே சாப்பிடணும். அப்ப எவ்வளவு கெஞ்சி இருப்பா ஒரு ஆடையை விற்கிறதுக்கு. இவட்ட யாராவது வாங்குறதுக்கு முற்படுவாங்களா? எவ்வளவு கண்ணீரோட இந்த ஆடையை வாங்கிக்கோங்க, இதுல இருந்து தான் நான் வருமானம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நேச்சுரலா வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அவ வேதனைப்பட்டிருப்பாள். ஆனா இப்போ தேவன் அவளுக்கு கொடுத்திருக்கிறது பெத்லகேம். அல்லேலூயா. பெத்லகேம் என்ற பகுதியை அவளுக்கு கொடுத்து, பெத்லகேம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. இப்போ அப்ப அங்க கோதுமை அதிகமா விளைச்சல் அடையிறது, அங்க கோதுமை களஞ்சியம் உள்ள இடம் பெத்லகேம். அந்த பெத்லகேம்ல அவளை அமர வைத்து அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியான இடத்தை, பெஸ்டான கானான்லயே யூதர்கள் தங்கி இருக்கிற இடம் பெத்லகேம். அல்லேலூயா. இப்ப இவ யார் கோத்திரத்துல இருக்கிறா? யூத கோத்திரத்துல இருக்கிறா. இப்ப யூத கோத்திரத்துல கானான் தேசத்துல பெஸ்டான இடத்துல அமர வைத்திருக்கிறார் நம்ம தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் தேவனை நம்பி வந்து இத்தனை வருடமாச்சே எனக்கு எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? ஏற்ற வேளையில உங்க விசுவாசத்தை கனப்படுத்தி, உங்க விசுவாசத்தை கனப்படுத்தி சரியாய் உங்களை அமர பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை ராகாப்புக்கு கொடுத்த தேவன் நம்மளுக்கும் அதை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. போவாஸ் அங்கதான் குடியிருந்தார். ஓபேத் பெத்லகேம் தான் குடியிருந்தார். ஈசாய், தாவீது இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? பெத்லகேம்ல தான் குடியிருந்தாங்க. இதெல்லாம் நீங்க அதுக்கப்புறம் வாசித்தீங்கன்னா வேதத்துல பெத்லகேம்ல அவங்க குடியிருந்ததை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகிமையான காரியத்தை தேவன் செய்தார். அவளுக்கு ஒருவேளை அந்த இடத்துல, அந்த எரிகோ பட்டணத்துல திருமணமாகி குழந்தை பிறந்திருந்தா அவளுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு நடந்திருக்கா? இவளை பட்டியல வந்து பேர் பெற்றிருப்பாளா? பெற்றிருக்க மாட்டா.
திருமணம் ஆகாததுனால, ஏன்னா இவளுக்கு அவ்வளவுதான், இவளுக்கு திருமணம் ஆகாது, இவ குழந்தை பெறமாட்டா அப்படின்னு சொல்லி அவன் மேல இழிவாய் பேசி கொண்டிருந்த சூழ்நிலையில இவளை திருமணம் பண்ணி இவளுக்கும் குழந்தை பிறந்து இவள் வம்சத்திலே ராஜாக்கள் வரும்படியாக. அல்லேலூயா. யாருங்க ராஜா? தாவீது ராஜா. அல்லேலூயா. தாவீது தான் முதல் ராஜாவாக. சவுல் வேற வம்சம். யூத கோத்திரத்துல முதல் ராஜாவா யார் வருகிறா? தாவீது ராஜா. தாவீது ராஜால அப்படியே லைனா அவங்க சந்ததி ராஜாவாக வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி ராஜாக்களை பெற்றெடுப்பதற்கு இழிவான குழந்தை பெறக்கூடாது, இவளுக்கு திருமணம் நடக்காது அப்படின்னு இழிவாய் பேசி கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில இவளை திருமணம் பண்ண வைத்து யூத கோத்திரத்தின் தலைமைத்துவத்துல இருக்க வைத்து, அது மாத்திரமல்ல இவளுடைய சந்ததியிலேயே ராஜாக்கள் வரும்படியாக தேவன் அவளை கனப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகத்துவமான தேவன் தான் நம்ம தேவன். ஆமென். நிச்சயமாக அவ பல பாடுகள் பற்றிருக்கணும். அவ அந்த தொழில் செய்யும் போது அது வேற, ஆனா அதை விட்டு வெளியே வரும் பொழுது அவளுக்கு அநேக உபத்திரவங்கள், அதன் மத்தியில தைரியமாய் இருந்தாள். அல்லேலூயா, தைரியமாய் இருந்தாள். அதே போலதான் இன்றைக்கு நீங்களும் விசுவாசத்துல தைரியமா நில்லுங்க. தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அல்லேலூயா. உலகம் உங்களை எதற்கும் தகுதியற்றவள், எதுக்கும் ஒன்னில்லாதவள் அப்படின்னு சொல்லி உங்களை பேசிக்கொண்டு தெரியலாம். உங்க உறவுகள் பேசிக்கொண்டு தெரியலாம். அவர்கள் மத்தியில உங்களை பெஸ்டாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ இவளுக்குள்ளாக ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, சணல் நூல் நூற்பது. இவள் அங்கே அங்க என்ன செஞ்சா, விற்கிறதுக்கு பல பாடுகள் பட்டா, அப்படிதானே? ஆனா இங்க இஸ்ரவேல் ஜனங்கள்ல இங்க கோத்திரங்கள் 20 லட்சம் 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த குணாதிசயம் என்னன்னா, பெண்கள் அந்த சணல்ல எடுத்துட்டு வந்து அதை சணல் தட்டிய நெனல் காய்ச்சலே காய வச்சு அதை நல்லா பல மணி நேரமா அடிப்பாங்களாம். அடிச்சு 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 எவ்வளவுக்கு நேரம் அடிக்கிறாங்களோ, அடிக்கும் பொழுது நூல் வருமா. அந்த நூல் எவ்வளவு அடிச்சு அதை பண்றாங்களோ அதுலதான் சாஃப்டான நூல் கிடைக்குமா. அந்த நூலை வச்சுதான் அவங்க அங்கி தயாரிக்கணும். இதுக்கு தான் குணாதிசயம் நம்ம பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நூல் நீதிமொழிகளை குணாதிசயத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 31 அதிகாரம் 13வது வசனம் எடுத்து வாசிங்களேன். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். என்ன? சணல் நூலை தேடி தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். பெண்களுடைய குணாதிசயம் போடப்பட்ட பதிவு பண்ணப்பட்ட அதிகாரம் எது அப்படின்னா நீதிமொழிகள் 31 அதிகாரம். இந்த 31 அதிகாரத்துல இங்க 13வது வசனத்துல பார்க்கிறோம் சணல் நூல். அது ஒரு குணாதிசயத்துக்கு காணப்பட்டிருக்கிறது. இப்ப இவன் அந்த வேலையை பார்த்திருக்கிறா. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அதுலயும் பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, இதை ரொம்ப பொறுமையா செய்யக்கூடிய வேலை. பொறுமை இல்லாதவங்க செய்ய முடியாதான். இதை செஞ்சு ஒரு அங்கியை தயாரிச்சு இந்த அங்கிய அவங்க கோத்திரத்துல 10 பேர் தலைவர்கிட்ட கொண்டு போய் பெண்கள் கொடுப்பாங்களாம். இந்த அங்கிய நீங்க என்ன செய்யுங்க, கொண்டு போய் ஆசாரியர் கையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த அப்படிலாம் ஈஸியாலாம் பார்க்க முடியாது. ஆசாரியர்களை, பிரதான ஆசாரியர்களை ஈஸியா என்ன செய்ய முடியாது. பிரதமரை போய் ஈஸியா பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 10 பேருக்கு தலைவரா இருக்கிறவங்க கொண்டு போய் அங்கியை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த அங்கியை கொண்டு போய் அந்த 10 பேர் தலைவர் வாங்கி அவர் 50 பேர் தலைவர்கிட்ட கொடுப்பாராம். அவருக்கு தலைவரா இருக்கிற 50 பேருக்கு தலைவரா இருக்கிற அந்த 50 பேர் தலைவர் இருக்கிறவர் 100 பேர் தலைவர்கிட்ட போய் கொடுக்கணும். இந்த 100 பேர் தலைவர் என்ன செய்யணும், 1000 பேர் தலைவர்கிட்ட கொடுக்கணும். இந்த 1000 பேர் தலைவர் 10,000 பேருக்கு தலைவரா இருக்கிற கொடுக்கணும். இந்த 10,000 பேர் தலைவரா இருக்கிறவர் அவர் அதை வாங்கி ஒரு லேவியர்கிட்ட கொடுக்கணும். அந்த லேவியர் வாங்கி அவர் ஆசாரியர்கிட்ட கொடுக்கணும். இந்த ஆசாரியர் என்ன பண்ணணும், பிரதான ஆசாரியர்கிட்ட கொடுக்கணும். இப்போ அந்த ஒரு அங்கி எப்படி போகுது பாருங்க. ஒரு அங்கிய பிரதான ஆசாரியருக்கு அங்கி கொடுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப பெருமையா எண்ணுவாங்களாம். அந்த அங்கியை தயாரிக்கிறதுக்கு அவங்க ஆசாரியர்கள் போடுவதற்கு. அப்படி இந்த அங்கியை தயாரிச்சு கூட கொடுக்கிறதுக்கு எத்தனை நபர் மூலமா போக வேண்டிய சூழ்நிலை.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ ராகாப்புக்கு இவளுக்கு பக்கத்துல எடுத்த வீடுதான் யாரு? பிரதான ஆசாரியர் வீடு. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? ஆசாரியர், பிரதான ஆசாரியர் குடும்பத்தோட என்ன உண்டு? சம்பந்தம் இருக்கு. திருமணம் பண்ணி இருக்கிறாங்க. சல்மோனுடைய மாமா அத்தை தான் அங்க யாருக்கு கல்யாணம் பண்ணி இருக்குது? ஆரோனுக்கு. ஆரோன் பிரதான ஆசாரியர் அவங்க குடும்பத்துல. அப்படின்றப்போ இவ செய்யற அங்கேய தயவுக்காக காத்திருந்து, எனக்கு ஒரு நேரம் சோறுக்காக, எனக்கு ஆகாரத்துக்காக இந்த அங்கேயே நான் வித்து நான் பிழைக்கணுமேன்னு சொல்லி வித்து கொண்டு தயவுக்காக மனுஷனை ஏங்கி கொண்டு இருந்த அந்த ராகாப்புக்கு இப்போ என்ன வந்திருக்குதுன்னா, இவளுக்கு தயவு கிடைத்திருக்கிறது. இவ செய்த டைரக்டா கொடுத்துடலாம் பிரதான ஆசாரியர்கிட்ட. அல்லேலூயா. இவ செய்த அடுத்த நிமிடமே கொண்டு போய் பிரதான ஆசாரியர்கிட்ட கொடுத்துடலாம். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு அருமையா தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். எவ்வளவு அருமையாய் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். உங்களையும் நம்மளையும் என்னையும் அப்படிதான் தேவன் உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் அப்படி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த சணலை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா, விளக்கு பத்த வைப்பாங்க. அந்த விளக்குல அந்த சணல் நூலை கொடுத்து தானே பத்த வைக்கிறாங்க. சணல் நூல் வச்சு தானே பற்ற வைக்கிறாங்க. அப்போ அந்த எண்ணெய் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த விளக்கு என்ன செய்யும்? அணைஞ்சு போகும். அப்படிதானே? ஆனால் அது அணைகிறத பார்த்துருக்குறீங்களா? எண்ணெய் கம்மியாக இருக்குது அப்படின்னா விளக்கு நேராக எரிஞ்சிட்டே இருக்கும், அந்த எரியிறது. ஆனால் எண்ணெய் கம்மியாயிருச்சுன்னா இப்படி சாயம், திருப்பி இப்படி நிற்கும், இப்படி சாயம், திருப்பி இப்படி நிற்கும். என்னன்னா எரியணும், அப்படி அணைஞ்சு போயிடக்கூடாது. அது உடனே அணைஞ்சு போயிடும். பார்த்துருக்குறீங்களா? உடனே அணையாது. அந்த கொஞ்சம் என்ன இருக்கும்போது அது என்ன செய்யும்? இப்படி சாயும், அப்புறம் திருப்பி அப்படி நிற்கும், இப்படி சாயும், திருப்பி அப்படி நிற்கும். இப்படிதான் ராகாப்பினுடைய வாழ்க்கையில விழுந்து விழுந்து போன சூழ்நிலை இருந்தது. ஆனா தேவன் மங்கி எரிகிற திரியை அணையாமலும், ஏசாயா 42:3 வாசிங்களேன். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் பாதுகாக்கிற தேவன் ராகாப்பை அப்படியே பாதுகாத்தார். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நேரம் இல்லை, நான் அப்படியே ஓடிடுறேன். அப்படி அந்த அணைந்து போகக்கூடிய விளக்கா இருந்த ராகாப்பை பாதுகாத்தது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ராகாப்பை போல தப்பு இல்லை. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள், நானும் வேதத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா வாசிக்காம நான் விட்டுடுறேன். நான் காலையில எந்திரிச்சோட ஏசப்பாட்ட ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. இப்படி விழுந்து விழுந்து எந்திரிக்கிற கிரியைகள் இருக்குமானால் ஏசப்பாட்ட நீங்க கேளுங்க, எனக்கு பலன் தாங்க ஏசப்பான்னு கேட்டீங்கன்னா அவர் அணைத்து போடுகிறவர் அல்ல, அணைத்து போடுகிறவர் அல்ல, மறுபடியும் எரிய வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எரிய வைக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா தேவனுடைய வேதத்தை வாசிப்பதற்கேற்ற கிருபையை உங்க மேல கொடுப்பார். அல்லேலூயா. காலை படுக்கை விட்டு எந்திரிச்சோடனே ஐயோ பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் அப்படி யோசிக்காதீங்க. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை வாசித்து அவரை துதித்து நல்ல பாடல்களை பாடி மகிமைப்படுத்தி வேதத்தை வாசித்து தியானித்துட்டு அதுக்கப்புறம் வேலைகளை செய்யுங்க. நம்மளுடைய திரியை அணையாமல் பாதுகாக்கிற, எரிய வைக்கிற தேவனாய் நம்மளோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு ராகாப்புக்கு சல்மோன் இருந்தார். அவர் சல்மோன் இழிவான வார்த்தைகளையும் அவமான வார்த்தைகளையும் பொருட்படுத்தாம ராகாப்பை கையப்பிடித்தார். இன்றைக்கு நம்மளை கரம் பிடித்திருக்கிற தேவன் யார் தெரியுமா? எபிரேயர் 11 இல்ல யோவான் 1:16 வாசிங்களேன். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருவேன். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா. ராகாப் சல்மோனுடைய பரிபூரணத்தினால ராகாப் கிருபை பெற்றால், இன்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினால நம்ம கிருபையின் மேல கிருபை பெற்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினால, அவருடைய பரிபூரணத்தினால நாம் கிருபை பெற்றவர்களா இருக்கிறோம், தயவு பெற்றவர்களா இருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் தயவு பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அன்றைக்கு எபிரேயர் 11:30-31 சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகோ இடிந்து விழுவதற்கு அதை வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலினால் எரிகோ
மதில் இடிந்து விழுந்தது. ஆனா ராகாபனுடைய விசுவாசத்தினால் அவளுடைய மதில் நின்றது. அல்லேலூயா. சுற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மதில் என்ன செஞ்சிச்சு? எரிகோ பட்டணத்துல மதில் இடிந்து விழுந்தது. ஏன்னா இஸ்ரவேலுடைய கீழ்ப்படிதலினால, விசுவாசத்தினால அவங்க சொன்ன உடனே செஞ்சாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனா ராகாபு விசுவாசித்ததினால் அவளுடைய மதில் மட்டும் இடியாமல் காக்கப்பட்டது. அதே போல நாமும் விசுவாசித்தால் நம்மளுடைய மதில்கள் இடியாமல் நிலை நிற்கப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வார்த்தையினால நம்மளை தேவன் தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவரை விசுவாசத்துல பிடித்துக் கொள்ளுங்க, ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஆகார் எப்படி தேவனை பேரிட்டா? நீர் என்னை காண்கிற தேவன் என்றா. அன்னாள் எப்படி கூப்பிட்டா? சேனைகளின் கர்த்தாவே. ராகாப் எப்படி கூப்பிடுறா? உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனே, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே தேவன். அல்லேலூயா. நாமும் அப்படி அறிக்கை பண்ணி ஜெயத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடெல்லாம் எடுத்து வச்சேன் பாஸ்டர் அப்படியே